சிவாய் நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 8:15 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி. மேச ராசி முதல் மீன ராசி வரை இந்த சனி பெயர்ச்சியுடைய சாதகங்கள் எந்த ராசிக்காரர்களுக்கு, பாதகங்கள் எந்த ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம். சிவாய நம. 2026 கும்பராசிக்கு சனீஸ்வர பகவான் பாத சனியாக வராரு. கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ராசிகளில் கும்பராசிக்காரர்களும் ஒன்று. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர், புலனாய்வுத்துறை, ரகசியம் காக்கக்கூடியவங்க, ஆன்மீக ஈடுபாட்டில் இருக்கக்கூடியவங்க, தன்னுடைய தாய் தகப்பன் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மேலே பாசமாக இருக்கக்கூடியவங்க கும்பராசிக்காரங்க. பொதுவாகவே இந்த 2.5 வருஷ காலமாகவே நீங்கள் நஷ்டம்தான் அடையணும், கஷ்டம்தான் அடையணும். பல துன்பங்களுக்கு ஆள்படக்கூடிய தருணங்களும் விரயங்கள் ஆகக்கூடிய தருணங்களும் உங்களுக்கு நிறையாவே இருக்கும். என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலுக்கு உண்டான ஆப்போசிட்டாக நடந்து உங்கள் வாழ்க்கை சின்ன பின்னமாக வரக்கூடிய தருணங்களும் உண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு சட்ட சிக்கல்களும் வந்திருக்கக்கூடிய தருணங்களும் உண்டு. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 கவனம்தான் இருக்கணும். கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க நீங்கள் தான். இந்த 2.5 வருஷத்தை நீங்கள் பீட் பண்ணணுன்னா உங்கள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்தாலும் ஒட்டுணர்ந்து இருக்கணும். உங்கள் மனைவி மக்களோட சந்தோஷமான ஒரு அமைப்பில் இருக்கணும். உங்கள் குடும்பத்தோட ஒட்டுணர்ந்து வாழ்ந்திருந்தால் தான் இந்த 2026 நீங்கள் பீட் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் ஒட்டுணர்ந்தே வாழ முடியாது. ஏன்னா உங்கள் ராசியில் ராகுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்கு. கும்பராசி ஆணா இருந்தால் உங்கள் மனைவி மேலே சந்தேகப்படுவீங்க. உங்களுடைய மனைவி மேலே சந்தேகப்பட்டு உங்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் நீங்கள் தான் அரவணைச்சு வாழ வைக்கணும். கும்பராசியில் பெண்கள் இருந்தால் உங்கள் கணவர் வீட்டு வழியில் சொத்து பிரச்சனையில் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணம் உண்டு. உங்களை ஏமாற்றுவாங்க உங்கள் வீட்டுக்காரர், உங்கள் மாமனார், உங்கள் மாமியார், இவங்கெல்லாம் உங்களுக்கு அகெயின்ஸ்ட் ஆகக்கூடிய நேரமும் உண்டு. உயர்ந்த பதவியில் வரக்கூடியவங்களும் பதவியில் கூட பிரச்சனைகள் வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு, ஒரு அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலையில் இருந்தால் கூட அதில் ஒரு 7.5 வரும். உங்கள் சாம்ராஜ்யமே சரிஞ்சு போகும். அந்த மாதிரியான ஒரு தருணமும் உண்டு. கவனம் தேவை. கும்பராசிக்கார ஆணா இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மனைவியோடைய சாபத்துக்கு ஆள்படக்கூடாது. மனைவியுடைய கோபத்துக்கு ஆள்படக்கூடாது. ஒட்டுணர்ந்து போகணும். இதுதான் உங்களுக்கு தேவையான ஒரு அமைப்பு. மற்றபடி ஒரு பிரச்சனை வராது. பாத சனின்னு கேட்டால் நீங்கள் பட்ட துன்பத்துக்கு நோய் நொம்பலம் வரும்னு சொல்லக்கூடிய அமைப்பு. உங்களுடைய ஜாயிண்ட் எல்லாமே பெயினாக வரும். இதுதான் பாத சனின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கால் வச்ச இடம் நஷ்டமாகும். ஓஹோன்னு இந்த நீங்கள் உச்ச நிலைமையில் இருந்தால் கூட தர டிக்கெட்டாக வரக்கூடிய நேரம் உண்டு. ஏமாத்தாதீங்க, ஏமாறாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷமாக இருந்து வாழ்ந்து உங்கள் பிள்ளை குட்டிங்களோட சந்தோஷமாக இருந்தால் பாத சனி ஒன்றும் பண்ணாது. வெறுப்பு, மனைவி மேலே வெறுப்பு, பிள்ளை குட்டிங்க மேலே வெறுப்பு இருந்தால் நீங்களாக 7.5 இழுத்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு தருணங்கள் உண்டு. ஆனால் கோயில் கட்டணும்னு ஆசை இருக்கும், கும்பாபிஷேகம் பண்ணணும்னு ஆசை இருக்கும், தானம் தர்மம் பண்ணணும்னு ஆசை இருக்கும்.
பல பேர் நாட்டாமையா தீர்ப்பு சொல்லணும்னு சொல்லக்கூடிய அங்கங்கள் வகிக்கக்கூடிய தருணங்கள் இருக்கும். எல்லாமே இருந்திருந்தா கூட இல்லறம் பற்றற்ற நிலையில இருந்திருந்தா உங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகும். அதனால கவனமா இருக்கணும் கும்பராசிக்காரங்க. கும்பராசிக்கார பெண்களை கேட்ட நீங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க. ஆண் ராசி மாதிரி வாழ்க்கையை தெளிவான அமைப்பில் கொண்டு போகக்கூடிய தருணம் உடையவங்க கும்பராசிக்கார பெண்கள். 2026 கவனம் தேவை கும்பராசிக்கார ஆண்கள். உங்கள் ராசியில் ராகு பகவான் இருந்து பல இடையூறுகளை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எப்பப்போ ராகு காலம் வருதோ அப்பப்போலாம் சாமி கும்பிடுங்க, சனீஸ்வரன் பகவானை வழிபடுங்க, உங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது. சிவாய நம. 2026 சனி பெயர்ச்சி. சனி பகவானுடைய குணநலன்கள், சனி பகவானுடைய காரகத்தன்மை. சனி பகவான் சொல்லிட்டாவே பயந்தான். நம்ம செய்கிற தொழிலுக்கு காரகன். என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழில் மூலயமா நம்ம ஜீவனாம்சம் பண்ணக்கூடிய ஒரு தருணத்துக்கு உண்டான காரகன் அவர் தான். நீதிமான், நீதி நேர்மையை நிலைநாட்டக்கூடிய அற்புதமான ஈஸ்வரம் பற்றம் பெற்றவர் சனீஸ்வர பகவான். என்னதான் வாதம் விவாதங்கள் பண்ணியிருந்தாலும் அதோடைய தன்மைக்கு உண்டான பிரதிபலிப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரன் பகவான். ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வரன் பகவான் உச்சமாய் இருந்துட்டா நிலம், வண்டி, வாகனம், சொத்து, சுகம், மாலை மாளிகையோட 16 செல்வங்களோட பெருவாழ்வு வாழக்கூடிய தருணம் உடையக்கூடிய நேரங்காலங்கள் சனீஸ்வரன் பகவானால தான் முடியும். இதே சனீஸ்வரன் பகவான் ஜாதகத்தில் கெட்டு போயிட்டா முதல்ல வரக்கூடியது வாத நோய், அதாவது ஸ்ட்ரோக், காது வலி, பல்லு வலி, ஜாயிண்ட் பெயின், இன்சிடென்ட்டு, ஆக்சிடென்ட்டு, படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய படுத்த படுக்கையாக ஆக்குறது, பல தொழிலில் நஷ்டமாகிறது, கடன் வாங்க தூண்டக்கூடிய கிரகத்தை வாங்கி கடனை அடைக்க முடியாம கஷ்டத்துல தன்னையே மாற்றிக்கலாமான் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்தை உண்டு பண்ணக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம நீதிமானா தாங்கன்னு நினைக்கணும். நம்ம தெரிஞ்சு பண்ணக்கூடிய தப்புக்கு தண்டனை உண்டு, தெரியாம பண்ணக்கூடிய தப்புக்கும் தண்டனை உண்டு. தண்டனையை உடனே கொடுக்கக்கூடிய அமைப்புல நம்மளுக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடிய கிரகம் சனீஸ்வர கிரகம். இப்படி இடையூறுகளையே இருந்தீங்கன்னா இந்த சின்ன ஸ்லோகத்தை மட்டும் சொல்லுங்க, சனிக்கிழமையில உங்க வாழ்க்கை பிரதிபலிக்கும். சொல்லட்டா? ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிபணிவேன், என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றி இப்படின்னு சொன்னாலும் இல்ல, வந்தவரை வாழ வைக்கக்கூடிய சனீஸ்வர பகவானும் முருகக் கடவுளும் ஒன்று, ஒரே குணாதிசைகள் உடையவங்க. வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை கோவிலுக்கு போனோம். அந்த வல்லக்கோட்டை எம்பெருமான் கோயிலுக்கு ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ள, சனிக்கிழமை காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ள எம்பெருமான பரிபூர்ணமா மானசீகமா மனசார எம்பெருமான வழிபட்டு வந்தாலோ இல்ல ஏதாவது ஒரு சஷ்டி அன்னைக்கு ஒரே ஒரு சேவல் வாங்கி கோயில்ல அந்த கோயில் உடையதாரிகள் கிட்ட, அதாவது அறங்காவலர்கள் கிட்ட கேட்டு இந்த பரிகாரத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லி ஒரு கோழி தானம் கொடுத்தாலோ உங்க அரசியல் பிரவேசம் சக்சஸ், உங்க நோய் போச்சு, உங்க கடன் போச்சு, உங்க பயம் போச்சு. மாலை மாளிகை கட்டி மன்னவனை போல வாழணும்னா வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு ஒரு முறை போங்க, உங்க தலையெழுத்தே மாறும்.
சனீஸ்வரன் பகவான் இந்த 2026 12 ராசிகளையும் சாதகமாக பாதகமாக இருக்காரு. சாதகமாக ஆனாலும் சரி, பாதகம் ஆனாலும் சரி, ஏதாவது ஒரு வாரத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை எம்பெருமான் வல்லக்கோட்டை ஆண்டவரை வள்ளி தெய்வானையோட அந்த எம்பெருமானை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் கவலை விலகும் கேட்குறது ஐதீகம். 12 ராசிக்காரர்களுக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைச்சி சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.